அந்த ஐசிடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஆசிரியர்கள் வந்து இவங்க நியமிக்கணும். 60,000 ஆசிரியர்கள் 60,000 ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால அத்தனை பேரும் ஏற்கனவே வந்து ஒரு போராட்டம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அத்தனை பேரோட அந்த வேலை வாய்ப்புகளை வந்து இவங்க கேள்விக்குறியாக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது சயின்ஸ் கூட சேர்க்காமல் ஐசிடிங்கிறது செப்பரேட்டாக எஸ்எஸ்ஏல வந்து ஐசிடிங்கிறது வந்து நீங்கள் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் குழந்தைகளுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இந்த 60,000 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகள் அதாவது இந்த பிஎட் முடித்தவங்க அதாவது எய்தர் பிடெக் பிஎம்ஸ்ரீ பள்ளியில் மும்மொழி கொள்கையை வந்து எங்களை செயல்படுத்த சொல்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் 3வது மொழி அப்படிங்கிறத 3வது மொழி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் ஏன்னா இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இதுக்காகனா சமீபத்தில் அந்த தனியார் பள்ளிகள் சங்கத்தில் தலைவர் வந்து ஸ்ரீதர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தார். அதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏற்கனவே 3 லாங்குவேஜ் இருக்குதுங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஒன் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போ 1200 அது ஒரு தனியார் பள்ளிகள் சங்க தலைவராக என்ன போஸ்ட்டுங்கிறது தெரியல. ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது 1200 சிபிஎஸ்சி பேஸ்ட் ஸ்கூல் இருக்குது, 1500 கேம்பிரிட்ஜ் பேஸ்டு சிலபஸ் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அதை அந்த குழந்தைகளுக்கான சுமையை குறைக்கணும்னு இவர் சொல்ல வராரு. ஸ்ரீதர் வந்து அந்த ஏட்டிலையும் சொல்றாரு, இருமொழி கொள்கையிலே வந்து அரசாங்கம் சிறப்பாக தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 2700 ஸ்கூல்ல வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க.